மிஸ்டர் சம் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்ஸிங் 411 கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேவிட் பாலிட்ஸ் யாருன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் இவர் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் ரைட்டர். இவர் ஏன் இவ்வளோ பேப்பரும் ஆனான்னா இவர் எழுதிய புக்குனால தான். இதோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே அவர் தான் டேவிட் பாலிட்ஸ். இவர் எழுதிய ரொம்ப ஃபேமஸான புக்கு என்ன கேட்டிங்கன்னா பிக் ஃபுட் அப்புறம் மிஸ்ஸிங் 411 புக்கு தான். மிஸ்ஸிங் 411 கேஸ் என்னன்னா 1986 நேஷ்னல் பார்க் கட்ட ஆரம்பித்த நேரம். அந்த நேரத்தில் நிறைய பேர் நேஷ்னல் பார்க்கை பார்க்க போனாங்க. அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அது எப்படி காணாம போனாங்கன்ட்டு இன்னி வரைக்கும் தெரியல. இந்த நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாம் 1986 அமெரிக்காவில் கட்டப்பட்டது. இப்போ நம்ம பார்த்துங்க கேஸ் கூட அமெரிக்காவில் தான் நடந்தது. தொலைஞ்சு போனவங்க எல்லாருமே கடத்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ட்ரேஸ்னு ஒன்று இருந்திருக்கும். ஃபிசிக்கல் ட்ரேஸ் என்னென்னா இப்போ வந்து ஒருத்தவங்க கடத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருடன் வந்து அடையாளத்தை விட்டு போயிருப்போம். அது மாதிரி ஃபிசிக்கல் ட்ரேஸ் தான் ஒன்று. ஆனால் போலீஸ் ஸ்டடி பார்த்துல ஒரு ஃபிசிக்கல் ட்ரேஸுமே இல்லை. கண்டிப்பாக அது வந்து வேறு ஏதோனால தான் கடத்தப்பட்டிருக்காங்க. கடத்தப்படல வேறு ஏதோ ஆகிருக்கு அவங்களுக்கு. ஆனால் அதனால டிசப்பேர் ஆகிட்டாங்க. இதில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. சில பேர் தான் திரும்பி கிடச்சிருக்காங்க. சில பேர் திரும்பி கிடச்சவங்க கிட்ட போய் போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எப்படி காணாமல் போனோன்னே தெரியல, எப்படி திரும்பி வந்தோன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்க காணாமல் போயிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அப்படி இருந்திருக்கு. அதனால் வந்து அது பிளாங்காகவே இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த கேஸ் இன்னுமே மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க எப்படி காணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் லைக் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது மிஸ்டர் சம்லன் சீம்.